What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காங்க. என்ன டாபிக்? ஆண் பாவங்கள் கரெக்டு தானே இல்லையா? பாப்போம், அது நான் வீடியோ பார்த்து தான் சொல்ல முடியும். பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சாங்க. ஆண் பாவங்கள் இது போடுவோமா? என்ன சிரிப்போ? முன்னாடியே பார்த்தீங்களா? அப்ப அக்கலாம் இல்லை, சீரியல் பார்க்கணும். தள்ளுங்க. என்ன காலையில பார்க்க உள்ள இப்பயும் பார்க்க விட மாட்டேன். சாயங்காலம் இருந்து வேலை பார்த்துக்கிருக்கேன். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு சாயந்தரம். எங்களுக்கு டைம் இது. இந்த டைம்ல எங்கள்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல என்னமா பாக்குறேன்? ஐயனார் துணை பார்க்க போறேன் நான். ஐயனார் துணை என்ன வண்டியில இருக்க பேர் மாதிரி? என்ன ஐயனார் துணை? சீரியல் பேர் ஐயனார் துணைங்க. அதுல இந்த அண்ணன் கேரக்டர் பாவமா இருக்கு, அப்பாவி கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பாக்குறேன். ஆண்டியன் ஸ்டோர்ஸ் ஜாலி பாக்கியலட்சுமிங்க. டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா? மட்டும் புள்ள இதாகாதா? ஏங்க இப்ப தூங்கிட்டாங்க, அவ தூங்க வச்சுட்டேங்க. அப்ப நானு மதியமும் தூங்க வைக்க வேண்டியது. மதியம் தூங்க மாட்டாங்க. அவ நான் என்ன உங்களுக்கு வேணுக்குனா பண்றேன். இல்ல வேணும்னு பண்ண நான் என்ன டிவியே பார்க்க முடியல. மனுஷன் ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பாருங்க. டேப்ல பார்த்துட்டு போலாமே. குழந்தை ஹெட்செட்டை போட்டு படத்தை பார்த்துக்கிருக்கீங்க. எப்படிங்க அப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு இல்ல, உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படி சுகவாசியா இருக்கணும். டிவி பார்க்காதுன்னா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு படம் பார்க்கணும். குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது, மட்டும் தான் குழந்தை. நான் மட்டும் தான் பிள்ளை. தூங்கிட்டு தானே இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. படம் பார்க்கறேன், டிவி கால்ல இருந்து போட வர மாட்டேங்கற. மதியம் படம் ஏற்படுத்தி விடுற, சாயங்காலம் ஒரு மாதிரி சீரியல் பார்க்கறேன்னு பாத்துட்டு படம் பார்க்கறேன். ஏங்க ஒரு செல்ஃபிஷா இருக்கீங்க? அச்சச்சோ, செல்ஃபிஷா இருக்கீங்க. ஹெட்செட் போட்டு யார் படம் பாப்பா? யார் பாட்டு கேப்பா? செல்ஃபிஷான ஆட்கள் தான் கேட்பாங்க. ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டீங்க. செல்ஃபிஷ் சொல்றாங்க. கத்திட்டீங்களா? அவளை நீங்க பேசாதீங்க. என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன். இதுக்கு தந்தை தேவை. பாக்கலவா என்னடா பண்றது ஆம்பளை வீட்டுல? இப்பதான் ஹெட்செட் போட்டு பாருங்கன்னா செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு திட்டிட போறா. என்ன ஒரு ஆம்பளை வீட்டுல என்னதான் பண்றது? அப்ப உட்காந்துக்கிட்டு இப்படி ஹெட்செட் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்க எந்த ஹஸ்பண்டையும் நான் பார்த்தது கிடையாது. டைலாக்லாம் சொன்னேன்னு வச்சுக்க. சுயநலவாதி. ஹெட்செட் தனியா போட்டு கேட்கத்தானே ஹெட்செட். நான் 5 பேருக்கு மாட்டேன். சுயநலவாதி. போட்டு படம் பார்க்கறத பார்த்தாலே, படம் இல்ல ஹெட்செட் போட்டு போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. கனவினில் நான் விழித்தேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை, கண்விழித்தேன் அவனை காணவில்லை, காணவில்லை எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாடுறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பி எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை குடும்பம். பாத்ரூம் தான் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போனாலும் இப்ப எங்க போறீங்க? போக தானே போறீங்க. உண்மையை தானே சொல்றேன். இந்த கிரிக்கெட் தானே விளையாட போறேன் நானு. கிரிக்கெட் நாங்க போகல. லேடிஸ்லாம் நாங்க வீட்ல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம் போறோமா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு சொல்லடா. விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல வர டென்ஷன். எனக்கு இப்ப நான் வேலைக்கு போகல ஆபீஸ்ல, அது வந்து சொல்ல முடியாது. எது கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க போங்க, அதான் உங்களுக்கு குடும்பம் இல்ல. நான் கிரிக்கெட் விளையாட முடியும். ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியான்னு சொல்லுங்க. மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. ஜாலியா இருங்க. வாடகை வீட்டுல இருக்கோம், ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடு, வாடகை வீடுங்க. விளையாட போறேன். விளையாட போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு. நீங்க
45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு. பெருங்களத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே நீங்க நீல கலர் டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டு போங்க. ஜாலியா போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. என்ஜாய் பண்ணிட்டு எங்களை எங்கயா கூட்டிட்டு போங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா செலவாகுது. ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்களை கூட்டிட்டு போனா வெளியே டார்ச்சர் பண்றீங்க. இனிமே நான் வரல. நீங்க போய் தனியா கிரிக்கெட் விளையாடுங்க. கேக்குறாங்க. வாய் சும்மா இருக்க மாட்டான். வாய் சும்மா இருந்துட்டு சொன்னேன் கூட்டிட்டு போறேன். வா எங்க போலாம்? வேணாம் நீங்க போயிட்டு வாங்கங்க. சும்மா என்னாச்சு? ஏங்க ஒரு மாதிரி ஆம்பளை பொண்ணு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னதான் என்னங்க பண்றதுங்க? பொண்டாட்டிய விட்டு ஒரு 5 நிமிஷம் காணா டக்குன்னு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜிடி ஹாலிடேஸ்க்கா ஃபாரின் போயிடுவாங்க. பாலி கீழி போயிட்டு வருவாங்க. ஜிடி ஹாலிடேஸ் தான். எப்படியா போறது பாலிக்கு? என்ன ஜிடி ஹாலிடேஸ் எப்படி கண்டுபிடிச்சமா இல்லையா? என்ன நாங்க கோஸ்வலாக்ல பார்த்தோம். டிராவல் பிராண்ட் இல்ல எல்லாருக்குமே அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சென்னையில இருந்து போவோமா? 70,000 ஃபார் 5 டேஸா? பாலியில் ஆனால் ரேட் கம்மியாக தானே இருக்கும் திங்ஸ்லாம். இன்னொரு ஏதோ ஒரு இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்தியன் ருப்பியோட வேல்யூ அங்கே அப்படின்னு. இந்தியன் ருப்பி நம்ம 10 rupees இருந்தால் ஐ திங்க் அதுன்னு நினைக்கிறேன். 69,000 இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. அப்படியே இஎம்ஐ ஆப்ஷன் போமா பாலி சேர்த்துக்கிட்டு எல்லாம் 5 பேரா சேர்ந்து போயிட்டு வருவாங்க. என்ன பாலிக்கு இது கிடையாது இல்லையா? பாஸ்போர்ட் தேவை இல்லையோ? வேலை இருக்குன்னு சொல்லி வெட்டிட்டு தேவையா? வீசா தான் தேவை. ஓகே கிளம்புவோம். என்ன போய் சொல்லிட்டு வர்றது வீட்டுல? சொல்லுங்க. இந்த மாதிரி அர்ஜென்ட் மீட்டிங் கம்பெனில இருந்து நான் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கேன். என்ன இந்த மாதிரி வர சொல்றாங்க பாலிக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல மாட்டுவோமே. அதான் பாலி தானே சொல்லிட்டு போறா. அப்புறம் பாலில மீட்டிங் தேடி போய் அலைய வச்சுட்டாங்களே ஆம்பளைங்களா. Do not disturb. என்ன வாழ்க்கடா அது? அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கிறாங்களா ஆம்பளைங்க. நான் தான் புறக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போட்டு முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச் வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட அவங்க அப்படியே பாட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்க. மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய உட்கார்ந்தாலும் பார்த்தா என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பாக்குறமா இருந்தா பாப்போம். டென்ஷனா இருக்குன்னா விட மாட்டேங்கறாங்க. பேசுறது ஒரு மாதிரி ரியாலிட்டியா இருந்துச்சா, அதனால சிரிப்பு வந்துடுச்சு. கழுத்து ஏற்கனவே வலி இருக்கு. ஆமா திரும்ப மாட்டேங்குது. நல்லா நல்லா பேசுறாப்ல. இப்ப மனசுல இருக்கறதெல்லாம் இதுதான். இருந்தீங்களா? போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிறா? அப்ப வாங்குங்க. நான் பாத்ரூமை கழுவிட்டு அடுத்த வேலைய பார்க்க போணுங்க நானு. உங்கள மாதிரியா? பாத்ரூம்ல வந்து நான் போகும்போது தான் வந்து கழுவுறேன். ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னேனே எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளிய வாங்குங்க. கழுவலைனால பரவாயில்ல வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்திருப்பீங்க? வரமா கொஞ்ச நேரமா. ஏங்க நான் 5 நிமிஷம் பாப்பேன். இல்லனா மேல் வழியா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுறேன் பாத்துக்கங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க கூட ரொம்ப டயராயிலவிய. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. உள்ள போய் ஏங்க தனியா யார்ட்ட பேசி இருக்கீங்க? எப்ப வருவீங்க வெளிய? இந்த வரேன் இரு. மனுஷன் உள்ள உட்கார முடியாது. என்ன வாங்க கழுவலாம் வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? நாளைக்கு கழுவிக்கிறேன். என்ன நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வான்னு கூப்பிட்டு கழுவலாம்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு நான் இதெல்லாம் பண்ணவே இல்ல. சரி செமையா இருக்கு. அதுக்காக முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாங்க. போகாதீங்க. ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. சரிம்மா. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க? ஐயோ ஏய் போடா ஒழுங்கா போடா. ஏங்க பாத்து போங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சு வெளியே ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பாத்து போங்க. அவன் அப்படி எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பார்த்தேன் போயிட்டு இருக்கேன். அவன் வரான் அப்படி குறுக்க வந்தான்னு சொல்றேன். நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க. அததான் நான் இனிமே நான் வண்டியை கொடுத்து நான் பின்னாடி ஓட்டுறேன். நானு குறுக்க வந்தா அதனால பிரேக் அடிச்சிருவேன். ஏங்க அவர் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல. பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். பிரேக் அடிக்கலனா இடிச்சுல போயிடு. அதனால தான் பாத்து ஓட்டுங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுனா என்ன? தம்மா பாத்து ஓட்டுங்கன்றேன்.
ஆர்குமெண்ட் எதுக்கு தேவலாமா? நீங்க பார்த்து ஓட்டாதனாலதான் குறுக்க வந்தா நீங்க பார்த்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆகுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு இல்ல, அவன் உங்க மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? இப்படி அமைதியா சொல்லுவீங்களா? பிரேக் அடிச்சா அது வேற, நீ அடிக்கிறது நீங்க சண்டை போடாதீங்க போறீங்களா? நான் சண்டை போடலமா? நீ வந்தாலே வீட்டுக்கு வெளிய வந்தாலே என்கிட்ட தான் நீங்க கத்துவீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. வெளியில எல்லாம் உங்களை வந்து காட்ட முடியாது. தேவையில்ல, விட்டுரு. நீங்க நான் தான் இழிச்சவாய். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிய வந்தாலே சண்டையோட தான் நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடாதீங்க. அசிங்கமா இருக்கு. தப்புன்னா ஒத்துப்பேன் நான். நீங்களா? சரி போங்க போங்க. சிரிக்காம வா. ஒத்துவீங்களா? இரிட்டேட் பண்ணுனா அப்புறம் சிரிக்காத. நானே சிரிக்க போறேன். இரிட்டேட் பண்ணாதான், இரிட்டேட் பண்ணானா நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுங்கிற வார்த்தையை கூட தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போ. பல்லெல்லாம் உடைக்கணும். ஈஸியா டென்ஷன் ஆயிடுறீங்க நீங்க. அதனாலதான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாருமே. ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எதுக்குன்னா இதெல்லாம் யாருமா பண்ணுவா? அதோ இவர்தான் பண்ணுவாரு. சும்மா நீ வம்பளுக்கு என்னம்மா டென்ஷன் ஏறும். ஒழுங்கா வாம்மா வண்டில. ஒழுங்கா ஓட்டுங்கங்க. ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய. ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா தான் ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா ஓட்டுங்க. எப்படிங்க? பாப்பாவை மட்டும் கிளப்பிடுங்க. நான் கிளம்புறேன் 5 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். ஏமா சத்தியம்? சத்தியம் உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேலே சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. சரி போ. எங்க பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விடுங்க. நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன்மா. நான் பாத்துக்கறேன். நீ கிளம்பி மட்டும் ஆமா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க நான். டைம் லேட்ல ஆபன் லேட். என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறதுக்கு தான் லேட்டா. சரி பண்ணிக்கோ. நீங்க அத பாத்துக்கறீங்கல்ல? 5 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுவேன். ஓகே போ. டைமர் வைக்கலாமா அப்பா? உட்காரு. என்னது இது? அடுத்து என்ன? பஸ் ஓகே. ஓகே சூப்பர். ஓகே எவ்வளவு அழகா கிளம்பியாச்சு. 5 மினிட்ஸ் கூட ஆகல, நான் கிளப்பிட்டேன். இன்னும் நைட்டியோட சுத்திட்டு இருக்காங்க. குழந்தையை கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல வரேன்னா போய் கேட்டோம்னா தகராறு இருக்குமா? கண்ணாடி போட்டுருக்க குழந்தை. ஒரு 10 நிமிஷம். ஆமா, எதுக்கு? சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. டைம் பார்க்கவே போயிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா டைம் போட தெரியாது. நம்ம வாடகை சாப்பிட்டோம். இந்த அம்மா கிளம்பிருச்சுன்னா போயிடலாம். நம்ம 20 நிமிஷம் ஆகி போச்சு. இன்னும் கிளம்பிடுவா. கிளம்பிட்டா வந்துருவா. ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவா. இது மட்டும் கொஞ்சம் மேக்கப் போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். கேட்ட மேக்கப் போடல போட்டு பம்பிப்பான். எப்படி மணியும் ஆயிட்டு இருக்கு. கிளம்புறா. என்னம்மா என்னாச்சு? ஏமா கிளம்பலையா? இல்லங்க நைட்டியோட நின்னுட்டு இருக்க. நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க. எந்த Dress போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுட்டேன். உள்ளார ஒரு 100 இருக்கும் Dress. இது நல்லா இருக்கா? அப்படியே அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. சரி வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும். சரி இந்த பக்கம் லூசா இருக்கும். கலரா இருக்கும். இதுமா இருக்கு ஒரு பிரச்சனை. சரி இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு. மங்களா இவர் அப்படியே பொண்ணு மாதிரி பண்றாரு. ஏதாவது கையை காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கத்துறீங்க. நீங்க கத்திட்டே இருக்கறதுனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே என்னால ஒண்ணுமே சாரி. எனக்கு வந்து இப்ப என்ன 7:30 8 தாமா ஃபங்க்ஷன். மணி இப்பவே 7. இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிடும். 8 மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் நம்மளே போற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்பினாதான் போக முடியும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. Dress மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மத்தன நான் பாத்துக்கிறேன். ஜிகு ஜிகுன்னு இருக்கு. எல்லார் வீட்லயும் இதே பிரச்சனை. அப்படிதாங்க இருக்கு அது. அப்ப ஏமா வச்சிக்கிட்ட Dress வேற எடுக்க வேண்டியதானே? கேட்டோம்னா அப்புறம் இது பண்ற. அப்புறம் கோவம் பசங்க என்ன அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போறே என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறாங்க. கேக்குறாங்க சுத்தக்காரல கேக்குறான். இவன் மட்டும் என்ன அப்படி இதுவா? லேட்டாவே வரான், லேட்டாவே போறாங்க அப்படி சொல்றாங்க. என்ன வரல கல்யாணத்துக்கு. சொல்றா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ரொம்ப காலத்தாங்க. இப்ப நான் மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு போனேன். இப்ப இங்க இருந்து ஏமா இங்க வா. நம்ம வீட்ல மட்டும் அப்படி நடந்துச்சு. எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஐயோ
விழுந்துட்டானா தெரியும், சாவட்டும். இவெல்லாம் செத்தாதான் லாக்கி போடுவாங்க. இவன்லாம் போய் பார்க்காத, அவனை விழுந்து இல்ல ஏன்னா அவன் தப்பு இல்ல, அவன் டக்குன்னு ஸ்கிட் ஆகி விழுந்தாங்க. மண்ணு என்னங்க ஸ்கிட் ஆகி போயிட்டான். இதே வேலைங்க இவனுக்கு. வண்டி சவுண்ட அடுத்து போட்டு வரும். அப்பங்காசு அழிக்கிறதுக்குனே பிறந்திருக்குன்னா இதுங்களா, இதெல்லாம் சாவுன்னு விடணுங்க. பரிதாபம் பார்க்காதீங்க. போதா நீ எங்கே நின்று ஏன் மக்கள் தூக்கணும், அவனா எஞ்சி போ. அந்த பொண்ணு தூக்க போய் தண்ணி அப்போ மினரல் வாண்டர். ஏய் அந்த பொண்ணுதான் விழுந்துச்சு. அந்த பொண்ணு கையில பிரேக் வச்சுட்டு காலில் தேத்திக்கிட்டே போய் விழுவுதியா போயிட்டு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணவே இல்லை. இண்டிகேட்டர்லாம் என்னன்னு தெரியல, அவங்க கையிலவே இல்ல. இண்டிகேட்டர் ஒரு சைடு போட்டானா அப்படியே போக வேண்டியது, அது கீ கீ கீன்னு சொல்லுது. அது கூட என்னன்னு கவனிக்கிறது இல்ல, என்ன வருது அப்படின்னு போக வேண்டியது. அது போய் தூக்குறதுக்கு போய் விழுதாம போலீஸ் கூட எடுத்து விழுது. அந்த பொம்பளை அதை போய் தூக்க போறாங்க. பொண்ணுக்கு அடிப்பட்டு பாவமா பொண்ணுன்னா பாவம் உனக்கு. ஆம்பளைனா இல்லையா? அதான்டா ஆம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளை தான்டா. ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாத்துக்கிட்டு போறீங்க. ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டாங்க. போடா போடா அடிக்கிறாங்களே இவங்க எல்லாம் உருப்புடுவாங்களா? அதான் பொம்பளை போட்டு மிதிக்கிறாங்க, வாங்கிட்டு சாவுறாங்களா? அதுக்குள்ள இங்க சொல்லுறாளே என்ன வண்டி எதுக்கு கொடுக்குறீங்க இவங்களுக்குலாம்? இது ஆனா எப்படி சொல்றது, டிஃபால்ட்டான எல்லாரையும் சொல்ல முடியாது. நல்லா ஓட்டுறவங்களும் சில பேர் இருக்காங்க, நல்லா ஓட்டாதவங்களும் சில. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவே மாட்டேன்னா. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இல்ல, வண்டி அடிக்காம போவாங்க. வண்டி எடுத்த உடனே ரைஸ் பண்ண பொறுமையா ரைஸ் பண்ண போனா அது வந்து நாங்க வந்து அப்படிதான். அதெல்லாம் சொல்லாத. அதுக்கப்புறம் எப்படி வண்டி ஓட்டுறேன் அது சொல்லுங்க, அது சொல்லுங்க. அதான் நான் அடுத்த வாட்டியில ரோடு ரொம்ப சூப்பராக நம்ம ஆளுங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டில் போகிறப்ப ஒரு குண்டுகோழி கூட இருக்காது. ஒரு சின்ன இதில் லைட்டாக அப்படி இறக்கி ஏற்றுறோம், பார்த்து போப்பா. அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா என்னன்றது தெரியல எனக்கு. பின்னாடி வண்டியில உட்காரவங்களுக்கு தான் தெரியும். குள்ளில நாலுலேருந்து நீ வண்டி ஓட்டு. உங்க வண்டி நீங்க ஓட்டுங்க, என் வண்டி ஓட்டு. நீங்க என் பின்னாடி என்ன டபுள்ஸ் அடிச்சிட்டு வா, அப்பதான் உனக்கு தெரியும். அரிசி மூட்டை எல்லாம் பின்னாடி வைக்க முடியாது. நான் சொல்றேன் பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு. நல்ல ஒரு கண்டென்ட். ஆமா, ஆக்சுவலா இது வந்து அந்த Dress இது வந்து கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எந்த Dress போடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ரொம்ப பேசினா வரல நீ கிளம்பி போன்றது. நிறைய அவங்க டைலாக் சொல்றது கூட நம்ம யூசுவலா நம்ம ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிற மாதிரியே இருக்கு. மத்த இதுல கூட எனக்கு தெரியல. இல்ல எனக்கு நிஜமா கோபியை பார்க்கும்போது ஒரு பொண்ணுல நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஸ்லாங், அந்த பேசுற அந்த ஸ்டைல் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா கோபி பொண்ணா இருந்தா நல்ல கப்பலா இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சுதாகர். ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எதெல்லாம் மாதிரி செட் ஆச்சு, எதெல்லாம் உங்க வீட்ல நடக்கும்ன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா டயலாக்கும் சொல்லுவாங்க, பாப்போம். வேற ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திப்போம். பை.